தமிழ்நாட்டில் விஜய் வெற்றி பெற்றதிலிருந்து என்ன ஒரு பில்டப். த்ரிஷாவுக்கும் அதேதான். புஷ்பா படத்தில் அல்லு அர்ஜுன் ரஷ்மிகா பிறந்த நாளில் முதல்வர் பதவி ஏற்க வைத்தாராம். அவள் பிறந்த நாளில் இவரும் வெற்றி பெற்றாராம். நேற்றுதான் பதவியேற்பு விழா. சொந்த கணவர் முதல்வர் ஆனது போல இவள் நாடகங்கள். ஜோசப்பின் மனைவி, குழந்தைகளை பற்றி யோசித்தீர்களா? அதிகாரம் புகழ் வந்ததும் தன்னை நேசித்த குடும்பத்தை மறந்து விடுவது. 27 ஆண்டுகள் கஷ்டங்களில் பக்கபலமாக நின்ற மனைவியை வெற்றி வந்ததும் ஒதுக்கி விடுவது. புகழ் ஒருவனை சக்திமானாக்கலாம். ஆனால் உண்மையான மகத்துவம் வெற்றிக்கு முன் நேசித்தவர்களை நடத்தும் விதத்தில்தான் உள்ளது. சரி, தம்பதியரிடையே பிரச்சனை இருக்கலாம். குழந்தைகள் கதி, சமூகம் அவர்களை எப்படி பார்க்கிறது? என்ன அவமானங்களை சந்திக்கிறார்கள்? அவர்களுக்கு இப்படி தோன்றும். அப்பாவின் முக்கிய தருணங்களில் குழந்தைகள் இருக்க விஜய் விரும்பவில்லை. அவர் முதல்வர், வென்றார், அதில் சந்தேகமில்லை. அவர் என்ன சாதிக்கப் போகிறார் என பேச நான் வரவில்லை. திருமணம் செய்யாமல் வேறொரு பெண்ணுடன் இருப்பதை ஏன் இவ்வளவு பெரிதுபடுத்துகிறார்கள்? குறைந்தபட்சம் இன்னும் பிரியவில்லையே. விபச்சாரத்தை ஏன் சாதாரணமாக கருதுகிறீர்கள்? இதை ஆதரிப்பவர்கள் யோசியுங்கள். பெண்களே, உங்கள் கணவர் வேறொருத்தியுடன் சென்றால் ஏற்பீர்களா? ஆண்களே, உங்கள் மனைவி வேறொருவருடன் சென்றால் ஏற்பீர்களா? சிந்தித்து கருத்து பதிவிடுங்கள். இது சினிமாவல்ல, நிஜ வாழ்க்கை. அங்கே மனிதர்களும் குழந்தைகளும் இருக்கிறார்கள்.